ஜார்க்கண்ட் ஹசாரிபாக் பீகாரின் பாட்னாவில் வினாத்தாள் கசிவு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் உறுதி செய்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு நாடு முழுவதும் பரவி உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டுமென தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தார். ஜார்க்கண்ட் ஹசாரிபாக் பீகாரின் பாட்னாவில் வினாத்தாள் கசிவு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தற்போது உறுதி செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். நீட் முறைகேடு தொடர்பான வழக்குகள் மீதான விசாரணையானது தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பாக தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மனுதாரர் தரப்பில் புதிய தேர்வு பட்டியலில் அகில இந்திய ரேங்க் பட்டியல் வழங்கவில்லை என்று மனுதாரர் தரப்பில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வின் ஒவ்வொரு நடைமுறை செயல்பாடுகளிலும் முறைகேடுகள் உள்ளதாகவும் முறைகேடுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டதற்கு முன்னரே நிகழ்ந்துள்ளதாக மனுதாரர் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 4ஆம் தேதிக்கு முன்னரே வினாத்தாள் திருடப்பட்டுள்ளதாகவும் நீட் முறைகேடுகளின் முக்கிய குற்றவாளியான சஞ்சீவ் முக்கியதா மற்றும் அவருடைய கூட்டாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அனுராக் யாதவ், நிதிஷ்குமார், அமித் ஆனந்த் மற்றும் சிக்கந்தர் பிரசாத் ஆகிய 4 வாக்குமூலங்களை பீகார் காவல்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பீகார் போலீசார் பதிவு செய்துள்ள வாக்குமூலங்களை ஆய்வு செய்து வருகின்றனர் என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வாக்குமூலங்களை பீகார் காவல்துறையினர் கேஸ் டைரி தரவுகளோடு ஒப்பிட்டு வருகிறதாக தெரிவித்தார்கள். மத்திய அரசு சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி அமித் ஆனந்த் ஒரு இடைத்தரகர் தான் என்றும் 5ஆம் தேதி காலை வினாத்தாளை வழங்குவதற்காக மாணவர்களை 4ஆம் தேதி மாலை ஒன்றிணைத்துள்ளார் என்றும் அதிலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது தலைமை நீதிபதி தரப்பில் அமித் ஆனந்த் வாக்குமூலத்தின் முழு விவரங்களையும் படியுங்கள் என சொலிசிட்டர் ஜெனரலுக்கு நீதிபதி அறிவுறுத்தினார். அப்போது அமித் ஆனந்த் வாக்குமூலத்தில் சுமார் 4ஆம் தேதி இரவு மாணவர்கள் இந்த விடைகளை மனப்பாடம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அப்படியெனில் வினாத்தாள் கசிவு என்பது அதற்கு முன்னரே நடைபெற்றுள்ளதாக தெளிவாகிறது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அமித் ஆனந்தின் வாக்குமூலத்தோடு இணைந்து நிதிஷ்குமாரின் வாக்குமூலத்தையும் சொலிசிட்டர் ஜெனரல் படிக்க வேண்டும் என்றும் அதிலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பீகார் மாநில பொருளாதார போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முழு விவரங்களும் இல்லை என்றும் நிதிஷ்குமார் தான் மாணவர்களை அழைத்து வந்துள்ளார் என்று உறுதியாக தெரிகிறது. அமித் ஆனந்த் மற்றும் நிதிஷ்குமாரின் முதல் மற்றும் 2வது வாக்குமூலங்கள் சற்று மாறுபட்டு உள்ளதாகவும் ஆனால் முதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கசிவு என்பது 4ஆம் தேதி இரவுக்கு முன்னரே நடைபெற்றுள்ளதாகவும் வினாத்தாள் கசிவு என்பது வங்கிகளின் பாதுகாப்பு அறைக்குள் வினாத்தாள்கள் செல்லும் முன்னரே கசிந்துள்ளதாக தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தலைமை நீதிபதி தற்போதைய தரவுகள் அடிப்படையில் ஹசாரிபாக் மற்றும் பாட்னா ஆகிய 2 பகுதிகளில் வினாத்தாள் கசிவு என்பது உறுதியாகியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த கசிவு நாடு முழுவதும் பரவி உள்ளதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை நீதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். வினாத்தாள் எங்கு அச்சிடப்படுகிறது என்பது தெரியாது என்றும் அச்சிடப்பட்ட பகுதியில் கசிவு ஏற்பட்டுள்ளதா என்பதை எவ்வாறு தெரியும் என்று மனுதாரர் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு மையத்தில் SBI மற்றும் கனரா வங்கி என 2 வினாத்தாள்களும் பெறப்பட்டுள்ளதாகவும் பின்னர் கனரா வங்கியில் இருந்து பெறப்பட்ட வினாத்தாளை மாணவர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் இதனால் அந்த மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாணவர் தரப்பில் தொடர்ந்து மனுதாரர் தரப்பிலும் வாதங்களானது வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தரப்பில் இந்த கேள்விகளுக்கு விளக்க மனுவும் தற்போது அளிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசி விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிருஷ்ணா.